வணக்கம் மக்களே, இன்று நாம் வெள்ளையங்கிரி மலை உருவான விதம் மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க தகவல்களை பார்ப்போம். நாட்டின் தென்கோடி முனையில் சிவனையே மணப்பேன் என விடாப்பிடியாய் நின்ற ஒரு பெண் தன்னை ஈசனுக்கே உரியவளாய் ஆக்கிக் கொள்ள ஆயப்படுத்தி கொண்ட பெண். ஈசன் இந்நாளுக்குள் தன்னை அடைய வேண்டும் என உறுதியெடுத்து கொண்ட பெண். ஈசன் வராது போனால் நான் உயிர் துறப்பேன் என சூளுரைத்தாள். இதனை அறிந்த சிவன் அவளை தேடி தென்னிந்தியா நோக்கி வர இடையில் சதி செய்யப்பட்டு சில தூர தொலைவில் அவளை அடைய முடியாமல் போனார். அந்த பெண்ணும் நின்றபடியே உயிர் துறந்தாள். இன்று கூட கன்னியாகுமரியாய் நின்ற கோலத்தில் இருக்கிறாள். இதுவே இந்தியாவின் தென்கோடியில் கன்னி கோயிலாய் உயர்ந்து நிற்கிறது. தன்னால் குறித்த நேரத்தில் சென்றடைய இயலவில்லையே என மனஞ்சோர்ந்த சிவனுக்கு தன் விசனத்தை கரைக்க ஓர் இடம் தேவைப்பட்டது. வெள்ளையங்கிரி மலை மீது ஏறியவன் அதன் உச்சியில் வந்தமர்ந்தான். இங்கு அவன் ஆனந்தத்திலும் அமரவில்லை, தியானத்திலும் அமரவில்லை, ஒருவித கோபத்திலும் மனச்சோர்விலும் வந்தமர்ந்தான். இங்கு கணிசமான நேரத்தை அவன் செலவிட்டான். எங்கெல்லாம் சிவன் அமர்ந்தானோ அவ்விடத்தை எல்லாம் மக்கள் கைலாயம் என அழைத்தனர். அதனாலேயே வெள்ளையங்கிரியை மக்கள் தென் கைலாயம் என அழைக்கத் துவங்கினர். இந்த மலையடிவாரத்தில் ஈஷா யோகா மையம் அமைந்திருக்கிறது. வெள்ளையங்கிரி மலை தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரிலிருந்து மேற்கே 40 கிலோமீட்டர் தொலைவில் சிறுவாணி மலையை ஒட்டி கிழக்கு மேற்காக அமைந்துள்ளது. இது மேற்கு தொடர்ச்சி மலையின் ஒரு பகுதியாகும். இம்மலைக்கு கிழக்கே தொடர்ச்சியாக மருதமலை அமைந்துள்ளது. வெள்ளையங்கிரி மலையேற்றம் 7 மலைகள் என்னென்ன சிறப்புகள்? தென்னாட்டு சிவனே போற்றி என்று போற்றப்படும் சிவனுக்கு தென்னாட்டில் உள்ள கைலைதான் தென்கைலை என்று அழைக்கப்படும் வெள்ளையங்கிரி மலை. இயற்கையின் பேருருவில் இறைவனை காணுகிற மரபு நம்முடையது. வெள்ளையங்கிரியின் 7வது மலையில் இருக்கும் சிவலிங்கம் இயற்கையாகவே எழுந்த சுயம்புலிங்கம். ஞானிகளும் சித்தர்களும் ஸ்தூல வடிவிலும் சூட்சும வடிவிலும் நடமாடுகிற புனிதமிக்க மலை வெள்ளையங்கிரி. இதில் பயணம் செய்வது பரமனை படிப்படியாய் நெருங்குவதற்கு சமம். 7 மலைகளை கொண்டது வெள்ளையங்கிரி. இறைவனை நேசிப்பவர்களும் இயற்கையை நேசிப்பவர்களும் இதயம் கரைந்து ஈடுபடுகிற மலை வெள்ளையங்கிரி. இந்த 7 மலைகளும் மனித உடலில் சூட்சமமாக உள்ள 7 சங்கரங்களின் குறியீடு. பங்குனி சித்திரை மாதங்களில் சிவகோஷம் எழுப்பிய வண்ணம் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக மலையேறி வழிபடுவது வழக்கம். ஆண்டு முழுவதும் மலையேற வர பக்தர்கள் உண்டு. முன்பெல்லாம் கைகளால் தவழ்ந்து ஏறி வந்த இந்த மலையில் இப்போது படிக்கட்டுகள் வந்துவிட்டன. முதல் மலை செங்குத்தான பாதை கொண்டது. ஏறுவதற்கு சிரமப்பட வேண்டி வரும். இந்த மலைப்பாதையின் ஆரம்பத்தை ஆன்மீக பாதையின் ஆரம்பத்துக்கு நாம் உட்படலாம். ஆன்மீக பயிற்சிகள் பின்பற்றுவது எப்படி ஆரம்பத்தில் சிரமமாக இருக்குமோ அதுபோல முதல் மலை ஏறுவது சற்று சிரமமாகவே இருக்கும். முதல் மலை தாண்டி வருபவர்களை வரவேற்க விநாயக பெருமான் காத்திருக்கிறார். பயணம் பழகிட சுனையில் நீர் குடித்து 2வது மலையில் உற்சாகமாக நடையிடும் போது அதன் எல்லையாக நிமிர்ந்து நிற்கிறது வழுக்குப்பாறை ஒன்று. இந்த பாறையில் ஏறும்போது புதுமையாய் இருக்கிறது. வழுக்குப்பாறை வந்தவுடனேயே 2வது மலை முடிந்துவிட்டதை பக்தர்கள் புரிந்து கொள்கிறார்கள். 3வது மலை ஒரு சுனையோடு துவங்குகிறது. இதற்கு கைத்தட்டி சுனை என்று பெயர். இந்த சுனை இருக்கும் பகுதிகளில் சித்தர்கள் நடமாட்டம் மிகுதி என்பதால் இங்கே நின்று கைத்தட்டினால் பாறைகளின் இடுகிலிருந்து தண்ணீர் வரும் என்ற ஒரு நம்பிக்கை. இதனாலேயே கைத்தட்டி சுனை என்று பெயர். 3வது மலை முடிவடைவது இன்னொரு சுனையில். இதற்கு பாம்பாட்டி சுனை என்று பெயர். பாம்பாட்டி சித்தர் என்று சொன்ன மாத்திரத்தில் நம் நினைவுக்கு வருவதென்னவோ மருதமலைதான். அந்த பாம்பாட்டி சித்தர் இந்த இடத்திலேயும் வசித்திருக்க கூடும். குண்டலினி சக்தியின் குறியீடாக பாம்பு இருப்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். மனிதர்களின் குண்டலினி ஆற்றலை ஆட்டுவிக்கிற வல்லமை சித்தர்களுக்கு இருப்பதாலேயே பாம்பாட்டி சித்தர் என்பது ஒரு முக்கிய சொல்லாக விளங்குகிறது. 4வது மலை சமதளத்தில் இருக்கிறது. நடந்து போக எளிமையாகவும் பக்தர்கள் தங்களை அசுவாசப்படுத்திக் கொள்ள வாய்ப்பாகவும் இந்த மலை விளங்குகிறது. இது மண் மலையாக இருக்கிறது. இந்த 4ஆம் மலையில்தான் ஒட்டர் என்கிற சித்தர் சமாதி அடைந்திருக்கிறார். எனவே ஒட்டர் சமாதி என்கிற பெயர் வெள்ளையங்கிரி பக்தர்களுக்கு நன்கு அறிமுகமான பெயர். 5வது மலை. 5வது மலைக்கு பீமன் கலியுருண்ட மலை என்று பெயர் உண்டு. பஞ்ச பாண்டவர்கள் தாராபுரத்தில் தங்கியிருந்ததாகவும் அப்போது வெள்ளையங்கிரிக்கு வந்ததாகவும் நம்பப்படுகிறது.
எனவே பீமன் கலியுருண்ட மலை அர்ஜுனன் தவம் செய்த இடமாக கருதப்படும். அர்ஜுனன் தலைப்பாறை போன்ற இடங்கள் எல்லாம் இங்கே உண்டு. 5ஆம் 6ஆம் மலைகள் ஏற்ற இறக்கம் நிரம்பியதால் ஒன்றோடொன்று நெருக்கமாக அமைந்திருக்கின்றன. இந்த 2 மலைகளுக்கு நடுவில் சேத்தில குகை உள்ளது. இந்த குகையில் ஒரே நேரத்தில் 60 முதல் 70 பேர் வரை தங்க முடியும் என்று குறிப்பிடத்தக்கது. 6வது மலை கீழ்நோக்கி இறங்கக்கூடியது. இங்கே பாயக்கூடிய சுனை ஆண்டி சுனை. இது நீலி ஆற்றில் சேருகிறது. இங்கே குளிப்பது மறக்க முடியாத சுகமான அனுபவம் என்கின்றனர் பக்தர்கள். 5வது மற்றும் 6வது மலைகள் வெள்ளை மணல் கொண்டவை. எனவே இவற்றுக்கு திருநீற்று மலை என்று பெயர் உண்டு. இந்த திருநீற்று மலையிலிருந்து வெள்ளை மணலை இறைவனுடைய திருநீராக போற்றி வீடுகளுக்கு கொண்டு செல்வது பக்தர்களின் வழக்கம். 7வது மலை சுவாமி முடிமலை என்று பெயர் கொண்ட 7வது மலை மேல் ஏறுவது முதல் மலை ஏறிய போது இருந்த அதே அளவு சிரமமும் சவாலுமானது. இதில் பெரும் பாறைகள் 3ம் சேர்த்து இயற்கையாகவே தோரணம் போல் அமைந்திருக்கும் அரிய காட்சி கண்களுக்கு விருந்தாகிறது. இதை தோரண வாயில் என்று அழைக்கப்படுகிறார்கள். 7வது மலையில் இருக்கிற சுயம்புலிங்கம் அனைவராலும் வழிபடுகிற வெள்ளியங்கிரி ஈசன். மலையேறி வந்த களைப்பும் நாம் தானே ஏறி வந்தது என்கிற மலைப்பும் பறந்து போகும் விதமாய் அடர்ந்த வனங்களின் மடியில் உயர்ந்த மலைகளின் நடுவில் யுகம் யுகமாய் கோயில் கொண்டு இருக்கிறார் வெள்ளியங்கிரி ஈசன். கரிகால சோழனிடம் சமய முதலிகள் வெள்ளியங்கிரி சாரலில் பிறந்தாலும் இருந்தாலும் இறந்தாலும் முக்தியே கிடைக்கும் என்று தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. வெள்ளியங்கிரியின் எந்த ஒரு மலையையோ லிங்கத்தையோ வழிபட்டாலும் அவர்கள் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகிய பலன்களை பெறுவார்கள் என்று தெய்வீக நூல்கள் தெரிவிக்கின்றன. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.